கொடுக்குறப்ப 6 மாதத்தில் எடுத்து கூட போட்ட காசு ஈல்டு எடுக்கலாம். மாட்டில் லாபம் தான், யாரும் நஷ்டம் இருந்தாலும் சொல்ல முடியாது. அண்ணா வணக்கண்ணே. வணக்கண்ணா. ஆனால் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்கண்ணா? கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்லூரான மலை. என் பேர் சிவா. வந்து ரொம்ப நேரமாக மாடு பார்த்துருந்தீங்க. ஆமாம், யூடியூப்பில் பார்த்துட்டு வந்தோம். கொஞ்சம் ரேட்டு கொஞ்சம் முன்ன வந்துச்சு. அப்புறம் இப்போ அனுசரித்து கொடுத்துட்டேன், அப்படி ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ஹெச்எஃப்ல எடுத்துருக்கீங்க. ஹெச்எஃப் தான் எதிர்பார்த்தீங்களா இல்லை ஜெர்சியில் நிறைய? இல்லை, நான் இப்போ ஒரு 4 வருஷமே ஹெச்எஃப் தான் எதிர்பார்த்தேன் நான். அது ஜட்ஜி பீரியடு நம்மக்கிட்ட இருக்குது. இது ஒன்று எடுத்துகிட்டு போனால் இது கொஞ்சம் சேர்த்து பால் பேசலான்னு கொண்டு போகிறேன். ஓகே, நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறது எல்லாமே ஜெர்சி தான்? ஜட்ஜி பீரியட் தான் நம்ம வச்சுட்டு தான் வச்சுருக்கீங்க. இது ஒன்று தான் வந்து ஹெச்எஃப். ஆமாம். ஓகே, நான் என்ன கறவை எதிர்பார்த்தீங்க? நான் ஒரு 20 25க்கு மேலே எதிர்பார்த்தேன். சரிங்க, என்ன சொல்லியிருக்காங்க? இந்த மாடு எவ்வளோ கறங்க? 4 25 வரும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. 20க்கு மேலே கேரண்டி? கேரண்டி கொடுத்துக்கிறாங்க. ஓகே, இன்னும் எத்தனை நாளில் கண்ணு போடுங்களா? இன்னும் ஒரு 15 நாள் சொல்லிக்கிறாங்க. ஓகே, நான் இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே நிறைய மாடு வளர்த்துருப்பீங்க. ஆமாம். இப்போ இந்த மாட்டை பார்த்தோன்னே இது ரேட்டு சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ கறக்கும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாட்டை பார்த்தோன்னே உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அவங்க சொன்னதுக்கும் இந்த மாட்டுக்கும் ஓரளவுக்கு யூக்கலாக இருக்குங்களா, இல்லை கறக்குன்ற மாதிரி நம்பிக்கை இருக்குங்களா? எப்படி போட்ட காசு ஈல்டு எடுக்கலாம். எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போலாம் வந்து மாடு பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டாகவே இருக்கு. ஆமாம். இந்த மாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை எவ்வளோ நாள் எடுக்கலாம்? நான் பால் கறந்து 6 மாதத்துக்கு மேலே ஆகிடும். 6 மாதத்துக்கு 7 மாதமாக கூட வச்சுக்கலாமே. நல்ல ஈல்டு எடுக்கணும், வேண்டாம் நம்ம தரமாக கவனிக்கணும். பிள்ளை மாரி நம்ம சின்ன குழந்தை பிள்ளை மாரி பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும் தான் இவ்வளோ வச்சு ஈல்டு வரும். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணு வந்து அது வேற லாபம். ஆமாம், கண்ணு போட்டுச்சுன்னு நம்ம பொட்டை கண்ணு போட்டுச்சுன்னு நமக்கு இன்னும் நல்லா லாபம். பால் கறந்தே நீங்கள் வந்து 6 மாதத்தில் இதை ரிட்டர்ன் எடுத்துடலாம். ஓகேண்ணா. நீங்கள் வந்து மலையில் இருக்க கல்லூரான மலை கங்காப்படி. அங்கெல்லாம் பாலோட ரேட் எப்படி போயிட்டு இருக்கு? பாலோட ரேட்டு டிகிரி 45 46 47 இப்படி போயிட்டு இருக்குது. ஓகேண்ணா. ஆமாம். உங்களை பொறுத்த வரைக்கும் மாட்டு வளர்ப்பு மாட்டு பண்ணை வச்சுனா லாபகரமாக இருக்குங்களா? எப்படின்னா மாட்டில் லாபம் தான், யாரும் நஷ்டம் இருந்தாலும் சொல்ல முடியாது. மாட்டில் லாபம் தான். கரெக்டாக இப்போ நம்ம பராமரிப்பு கரெக்டாக கொண்டு போகணும். அப்போ தான் லாபம். 2 புல்லு போட்டு நம்ம அந்தாண்ட 4 பேர்த்துக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டோமா அன்றைக்கி 1 லிட்டர் கம்மியாக ஆகிடும். லாஸ் நமக்கு தான். ஆமாம், லாஸ் நமக்கு தான். சரி, நல்லா பராமரித்தா நல்ல பால். ஸோ இப்போ இந்த மாட்டை பார்க்கும்போது இவங்க சொன்ன ரேட்டுக்கும் இவங்க சொன்ன கறவையும் வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கை இருக்குது. ஆமாண்ணா. இந்த வாரம் எத்தனை ஹெச்எஃப் இருந்துச்சிங்க? இதை எடுத்துட்டீங்க? ஹெச்எஃப் ஒரு 6 ஹெச்எஃப் இருக்குது. 6ல் 1 நான் எடுத்துட்டேன். ஓகே, இதில் வந்து வேறு என்னென்ன சிறப்பு அம்சம் இருக்குது? சிறப்பு அமைச்சர்னா சுழி எல்லாமே நம்ம பார்த்த மாதிரி எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருக்குது. சுழி அதில் இருந்து நம்ம செட் ஆகுதுன்னு பாதி பேர் நமக்கு சுழி நல்லா இருக்குது, அதனால எடுத்துட்டேன். ஓகே, என்னென்னலாம் பார்த்தீங்க? மடி கோச்சம் பார்த்தீங்களா? மடி கோச்சம் பார்த்தா, நான் மாடு ஓட்டி பார்த்தா எல்லாமே நல்லா இருக்குது. ஓகேண்ணா. இப்போ நம்ம சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் யூடியூப்பில் பார்த்தேன் நீங்கள். ஆமாம். ஆனால் ஏற்கனவே நீங்கள் மாடு வாங்கணும்னு வந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஆமாம். இதுக்கு முன்னாடி எப்போ வந்தீங்க? எத்தனை மாடு வாங்கிருக்கீங்க? 1 தான் எடுத்துகிட்டு போனோம். எவ்வளோ வருஷம் இருக்குங்க? 4 வருஷத்துக்கு மேலே ஆகி. 4 வருஷம் ஆகிடுச்சு. ஆமாம். அது என்ன மாடுண்ணே? செவுளு பிரேட்டில் எடுத்துகிட்டு போனேன். ஓகே. ஆமாம், பிஸ்கட் கலரில். ஓகே, நீங்கள் ஏற்கனவே வந்து மாடு வாங்கியிருக்கீங்க. ஆமாம். ஏற்கனவே அது வாங்கினது திருப்தி இருந்தால் தான் திருப்பி வந்து. ஆமாம், திருப்பி வந்து வாங்குறேன். ஓகேண்ணே. இப்போ நம்ம மாடு வாங்கும் போது வேற எங்கேயா போய் பார்த்தீங்களா மாடு? இல்லை, சைட்டு அங்கேருந்து வீட்டிலேருந்து சைட்டு இங்கே இது பாம்புக்கு தான் வந்தோம். எத்தனை நாளுக்கு முன்னாடி கால் பண்ணீங்க? நான் நேற்று தான் பண்ணேன். இது 1 மாதமாக நான் இது யூடியூப்பெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். யூடியூப் பார்த்துட்டு தான் பார்த்துட்டு தான் வந்தேன். ஓகே, ஏன் யூடியூப்பில் பார்க்கும்போது நம்ம பண்ண மாடுகள்லாம் எப்படி இருக்குண்ணே? இப்போ நல்ல தரமாக தான் காட்டுறாங்க. ஆனால் இப்போ அப்படி பார்த்தாலும் நேரில் வந்து பார்க்கறது நமக்கு நல்லது. வீடியோவோட நேரில் பார்க்கறது நல்லது. இப்போ நீங்கள் வந்து வீட்டில் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க? 3 மாடு வச்சுட்டு இருக்கிறேன். 3மே உங்ககிட்டே கண்ணு போட்டு நம்மகிட்டே இருக்குது. இப்போ மாடு வாங்கும்போது நம்ம சந்தையில் போய் வாங்குவாங்க. ஆமாம். நீங்கள் வந்து பண்ணையில் வந்து வாங்கியிருக்கீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் சந்தையில் போய் வாங்கும்போது இதை விட உங்களுக்கு வந்து நிறைய மாடுங்க இருக்கும், நல்லா பார்த்து வாங்கலாம். ஏன்னா சந்தையில் போனால் இன்னைக்கு இன்னும் ஏதோ ஒரு பால்ட்டுனா கூட இவங்ககிட்ட நம்ம கேட்கலாம். சந்தையில் போனால் அதுமாரி கேட்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீ எத்தனை லட்சம் போட்டாலும் பணம் போனது தான். இவங்ககிட்ட வேணால் நம்ம கேட்கலாம். நாம் கறவை எதிர்பார்க்குற மாதிரி கிடைக்காது. பால் கறவை எப்படி சொல்கிறீங்கண்ணா? எப்படி சொல்கிறேன்னா, நம்ம சந்தையில் பாரு மடி கண்ணு போட்ட மாடு பால் அப்படியே கொண்டு வந்து கூட கறக்காமல் பேசாமல் கொண்டாந்து கூட கொடுக்கலாம். நமக்கு அது தெரியாது. நாம் மடி பார்த்து மாடை பிடிச்சிட்டு வந்துடலாம். அப்புறம் நாம் பேசும்போது பால் குறைஞ்சின்னா உடனே நமக்கு தான் இது, அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். ஓகே, கொடுத்தவங்க யாரும் வாங்கினவங்க யாரும் தெரியாது. ஆமாம், நம்மளுக்கு வாங்கிட்டு வந்தால் அவ்வளோதான். ஆமாம். இங்கேனா போனோம்னா கேட்கலாம். இவங்க நமக்கு எல்லாமே இவங்க நீட்டாக இப்போ காட்டுறாங்க, நீட்டாக பார்க்குறாங்க, நீட்டாக சொல்கிறாங்க. எல்லா வேலையும் இவங்களுக்கு பார்த்து தராங்க. இதை இருந்தால் நமக்கு ஏதோ ஒரு மிஸ்டேக்குன்னா கூட இவங்களுக்கு கேட்கலாம், அங்கே கேட்க முடியாது. இப்போது நம்ம வந்து நம்ம பிடிச்ச மாடு தான் எடுக்கிறோமா, இல்லை அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க? இல்லை, நான் எனக்கு பிடிச்ச மாடு தான் எடுக்கிறேன், எந்த இதுவும் இல்லை. ஓகே, இந்த பண்ணையில் இந்த மாடு இல்லாமல் மற்ற எத்தனை மாடுக்கு இருக்குங்க? மற்ற இன்னும் ஒரு 25 மாட்டுக்கு மேலே இருக்குது. மற்ற மாடுலாம் எப்படி இருக்குண்ணா?
மற்ற மாடெல்லாம் நல்லா இருக்குது, அது கொஞ்சம் மடி கொஞ்சம் பெருமடியாக இருக்குது. இதை இந்த மலைக்கு நான் எடுத்துகிட்டு போகிறேன்ல, மலை கிராமத்தில் நடக்கணும் போகணும், மேடு ஏறணும் வரணும், அதனால் இதை எடுக்கிறேன். இல்லை மற்ற மாடெல்லாம் வாங்கலாங்களா? வாங்கலாம் தப்பில்ல. அது கீழே கீழே பூமிக்கு செட் ஆகும், நம்ம மலைக்கு இது நடக்கணும், அதனால் இதை எடுத்துக்கிறேன். உங்கள் இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாடு இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாடு வாங்கிக்கிறேன். சரி, இங்கே மாடு வாங்கத்தில் உங்களுக்கு திருப்தி தான்.